மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11 தொகுதியில் இருக்குது சரி, மற்ற மாவட்டத்தில் சரி, அண்ணன் எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கிறான்றது தம்பிகளான உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், டைம் இல்லாதனால ஒரு 2 வரியில் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஊரிலையும் ஆயிரக்கணக்கான நம்ம தம்பிகளை அவரு மட்டும் வளர்ந்தா பத்தாதுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான தம்பிகளை சேலம் மாவட்டம் பூரா லட்சக்கணக்கான தம்பிகளை உயர்த்தி அவங்க ஊர்ல அவங்களோட ஊர்ல பெரிய ராஜாவை வளர வச்சிருக்காரு. தன்னுடைய சுயநலத்தை மட்டும் பார்க்காத ஒரே தலைவர் நம்ம சேலம் இருக்கணும். நம்ம சேலம் மாவட்டத்தின் 11 தொகுதிக்கும் ஒரே தலைவரான நமது பார்த்திபரமா என்பதை நான் இதில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி உறுதிமொழி ஏற்ப கீழே செல்வாங்க. நான் பேசுறது கேட்கிறீங்களா? உறுதிமொழி ஏற்பு மாநாடு தான் சொல்ற விழா இருக்குது. இந்த மாவட்டத்திற்கு மாநாட்டிற்கு பெரிய தலைவர்களே, மூத்த நிர்வாகிகளே, பொதுமக்கள் பொதுமக்களே மற்றும் தமிழக வெற்றி கழகத்தில் நமக்கு இது பிடிச்சிருக்கு, டிவிக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் மனசால தளபதியை நேசிக்கிறோம். நம்ம நேசிப்பதை செய்யக்கூடாது என்றால் அதனால் செய்யணும். முதல்ல இன்னும் 100 நாட்கள் தான் இருக்குது. அதுல ஞாயிற்றுக்கிழமை லீவு நாட்கள் எல்லாமே போச்சுன்னா அதிகபட்சமா 90 நாட்கள். இந்த 90 நாட்களும் கடுமையாக உழைக்க வேண்டும். முதல் கொள்கை ஒரு லட்சியமா உறுதிமொழியா இப்ப நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் தானே பேசிட்டு வரேன். 2026 கடந்த தளபதி அவர்களை நம் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டவர். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க அப்பா அம்மா தான் தெரியும். இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுமா, சிக்கன் கொடுக்குமா, மட்டன் கொடுக்குமா, தாய்ப்பால் கொடுக்குமா, குட்டிப்பால் கொடுக்குமான்னு. நம்மளுடைய கஷ்டம் நம்ம அண்ணன் உங்க பையன் அவருக்கு தான் உங்களுடைய கஷ்டம் தெரியும். நம் கழக தலைவரை முதலமைச்சராக வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஆட்சியை தர வேண்டும். எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எல்லாத்துலயும் கஷ்டப்படுறீங்க. நல்ல சாதனை செய்யல, குடிநீர் இல்ல, எங்க பார்த்தாலும் போராட்டம். டாக்டர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், திருமணப்பட்டெல்லாம் போராட்டம், ஒயின் ஷாப் எதிர்ப்பு போராட்டம், பாடம் போராட்டம், குப்பை வாங்கல் போராட்டம். இன்னைய அரசு ஊழியர்கள் போராட்டத்தை போராடி ஓடி போயிட்டாங்க. அப்படி நடக்கின்ற போராட்டத்தில் டிவிக்கு உள்ள போது அவங்களுக்காக குரல் கொடுத்துதான் போராட்டம் முடிவுக்கு வருகிறது. அப்படி இருந்தால் ஆளும் ஆட்சியாளர் இந்த டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தில் மேற்கூர் அனல் நிலைய உள்ளிருப்பு போராட்டம் யாருமே திரும்பி கூட பார்க்கல. அவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்க கூட உங்களுக்கு தேவை போராங்க.
வந்து சொன்னார்கள், இந்த மாதிரி உங்களுக்கு போராட்ட 10 ஆண்டு காலமாக பணி நிறுத்தம் செய்யாமல் தற்காலிக ஊழியர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பணி நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கிறார்கள். நாங்கள் நேரில் வந்தோம், தோழர்களோடு வந்தோம். ஒரே வாரம் பார்த்து சொன்னோம், தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். உங்களின் குடும்பத்தில் ஒன்றாக இருப்போம். உங்கள் எல்லாத்து குடும்பத்திலும் தலைவர் இருக்கிறார்கள். நம்ம கழக பொதுச் செயலாளர் சொன்னோம். மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் சேலம் கோட்டை மைதானத்தில் எங்கள் கழக தலைவர் அனுமதி பெற்று பொதுச் செயலாளர் ஆலோசனைப்படி மிகப்பெரிய 5 மாவட்டமும் ஒன்று இணைந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணோம். போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த உள்ளிருப்பு போராட்டம் செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு போட்டு பேசுறாங்க, வந்து உங்கள் போராட்டத்தை பேச்சுவார்த்தை பண்ணலாம், 4 மாசம் அவகாசம் கொடுங்க, உங்களை பணி நிறுத்தம் செய்கிறீர்கள் என்று சொன்ன சில நிறுவனம். அப்ப யாருக்கு இத்தனை போராட்டம் பண்ணி எந்த கட்சிக்காரங்க போறாங்க, யாருக்கு ஏற்பட உங்களோடு பார்த்தாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, பெத்த அப்பா மாதிரி, அண்ணா மாதிரி, தம்பி மாதிரி ஓடி வரும் தளபதி தான் தமிழக 4 மாசம் அவகாசம் கொடுத்துவிட்டு அவர்களை இன்னும் பணி நிறுத்தம் செய்யவில்லை. திரும்பவும் அவர்கள் குடும்பத்தோடு எங்களை சந்தித்தார்கள். நாமக்கல் வந்த எங்கள் பொதுச் செயலாளர் செய்து சொன்னேன், இப்படி வராங்கிறாங்க, இப்படி பண்றாங்க. யோசிக்கவே இல்லை. எங்களை பார்க்கணும் அத்தனை பேருக்கு தெரியும். அவ்வளவு வேலையை கூட வைத்து விட்டு உடனே வந்து அவரை பார்த்து, நான் இருக்கேன், 100 நாள் பொறுத்திருக்கேன், எங்களுக்கான அதிகாரம் இல்லை, எங்களுக்கு அதிகாரம் வரட்டும், எங்களுடைய முதல் செயல்பாடு போராடினார். இப்ப புரியுதா யாரோட வழி யாருக்கு தெரியும்? புரியுதா? அதுதான் நம்ம கழக தலைவர், அதுதான் நம்ம கழக பொதுச் செயலாளர். ஏன்னா 20 பெரிய செல்வத்தில் ஒன்று குழந்தை இல்லை. அவங்க அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னால் தளபதி சினிமாவில் கஷ்டப்பட்டிருக்காரு பாத்தீங்களா? அவங்க தகுதிக்கு அவங்க உச்சத்துக்கு திருப்பி பேச பத்த ரோல் பண்ணுவோம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு இங்க என்ன தோணுதோ இது சரியும் இங்க வெளியே வரும், அவ்வளவுதான். நான் எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்கிற அவரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், எனக்கு கரெக்டா தெரியல, கணக்கு போட்டு சொல்ல தெரியாது. என்னுடைய கணக்குப்படி ஒரு 3500 கோடி அவருக்கு சம்பாதிக்கிற தகுதி இருக்கு. 3500 கோடி கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இதுல ஆரம்பிச்சு இவர் முதலமைச்சர் ஆயிட்டு அந்த சம்பாதிக்கிறத அதிகமா சம்பாதிச்சிருவா என்ன கிடைக்க போறது? அப்படி கருப்பு பண்ணி சம்பாதிச்சு என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? தனக்காக உழைத்த இந்த தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டில் கஷ்டப்படுத்த நாட்டு மக்கள் வாங்கிட்டு போயிடலாமே, ஆளுங்கட்சிக்கு ஒரு வணக்கம் பண்ணா போதுமே. மற்ற பெரிய மற்ற மாநிலத்தில் இருக்கிற பெரிய நடிகர்கள் அப்படி வாங்கலையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் மக்களே, ஒரு கோடி யோசனை பண்ணி பாருங்க. அவங்களோட எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, என்னெல்லாம் நோட் பண்றாங்க. அவருக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? அவர் பாட்டுக்கு மற்ற மாநிலத்தில் வாழும் உச்சநீதியை போல ஆளு கருத்துக்கு ஜாதகா போட்டு ஜாதகா கூட சொல்ல ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு தொந்தரவு தராமை நாட்டு மக்களை நீ கொடுமைப்படுத்து என்னவோ பண்ணு, நான் நல்லா போயிட்டு இருக்கலாமே. பொறுத்து பார்த்தால் பொறுக்க முடியாத ஒரு எல்லையை மீறியது இந்த நாட்டு மக்களுக்கு செய்யணும். தன்னை சார்ந்த அளவுக்கு உயர்த்த ரசிகர்கள் செய்யணும். அப்படிதான் அந்த அரசியல் வந்தார். அதை முதல்ல உணர்த்துங்க. ஒவ்வொரு திண்ணை பிரச்சாரம் மகளிர் உங்களுக்கு சொல்ற உதாரணத்துக்கு இப்ப ஒரு 4 நாளைக்கு முதல்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியுங்களா? அதுல புதுசா உள்ள போறேன். பூத்துல போயிட்டு நிர்வாகிகள் வந்து நான் அந்த பூத்துக்காரங்க தம்பிங்களோட வீடு உதாரணத்துக்கு 8ஆம் நம்பர் பூத்து இருக்குன்னா அந்த 8ஆம் நம்பர்ல 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேர் வீட்டுக்கு போறேன். ஏன்னா நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும். போயிருந்தா வணக்கம், என்னை விட வயதில் எங்களுக்கு தலைமை சொல்லி கொடுத்துருக்காமா, என்னை விட வயதில் சிறியவராக இருந்த மகளிர் தான் தங்கை, என்னை விட அதிகமா இருந்தா அக்கா, இன்னும் அதிகமா இருந்தா என் தாய். இந்த 3 வார்த்தைகளை